வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம சைன்ட் மேக்னிடியூட் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். சைன்ட் மேக்னிடியூட் நம்பர்ஸ் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸை பைனரி ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 பிட்ஸ் இருக்கிற பைனரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ 3 பிட்ஸ் இருக்கிற பைனரி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக இந்த 8 காம்பினேஷன்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிட் நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிட்டை நம்ம சைன் பிட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பிட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூ. இதே இது 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பிட்டை சைன் பிட்டாக யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற பிட்ஸ் எல்லாமே அதோட மேக்னிடியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மேக்னிடியூட் அப்படின்னா அதுக்குரிய அப்சல்யூட் வேல்யூ. இப்போ பாருங்கள், இது 0 இருக்கிறனால இது பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் இதோட டெசிமல் வேல்யூ என்ன 0, அதனால் +0. இப்போ இந்த நம்பரும் பாசிட்டிவ் வேல்யூ, ஏன்னா ஸ்டார்டிங் பிட் 0, அதனால் பாசிட்டிவ் வேல்யூ. ரிமைனிங் 2 இந்த பைனரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட டெசிமல் வேல்யூ என்ன 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, இதோட டெசிமல் வேல்யூ என்ன 2. ஸோ சிமிலர்லி இதோட வேல்யூ +3. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கிறனால நெகட்டிவ், இதோட டெசிமல் வேல்யூ பார்த்திங்கன்னா 0. இப்போ இதோட வேல்யூ பாருங்கள் -1, -2, -3. ஸோ நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸை பைனரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தட் பேர் தான் சைன்ட் மேக்னிடியூட் நம்பர்ஸ். இப்போ இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 0 +0ன்னு ஒன்று இருக்குது, -0ன்னு இருக்குது. பட் நமக்கு -0 அப்படின்ட்டு ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ அப்போ இது நம்ம கால்குலேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டில் சம் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3 பைனரி பிட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு நமக்கு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா -3லேருந்து +3 வரைக்கும் யூஸ் பண்ண முடியுது. -3லேருந்து +3 வரைக்கும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த தியரி பார்த்துடலாம். ஸோ இதில் அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது அந்த ஃபஸ்ட்டு பிட் சைன் பிட்டாக யூஸ் பண்ணுறோம். 0வாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ, 1ஆக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அது போக ரிமைனிங் இருக்கிற பிட்ஸ் எல்லாமே நம்ம அதற்குரிய வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் அந்த ஃபார்மேட்டு தான் இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிட் சைன் பிட், ரிமைனிங் எல்லாமே மேக்னிடியூட் பிட்ஸ். ஸோ அந்த ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 8 பிட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 8 பிட்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே -2^8 - 1 7 -1. இப்போ 2^7 128. அப்போது -127ல் இருந்து சேம் இதை அப்ளை பண்ணோம்னா +127 கிடைக்கும். இப்போ 8 பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் -127லேருந்து +127 வேல்யூஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் சேம் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதில் 0 2 வேல்யூஸ் இருக்குது, +0ன்ட்டு இருக்குது, -0ன்னு இருக்குது. இப்போ அந்த 8 பிட் பைனரி நம்பருக்கு வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 18 அப்படின்னா அதுக்குரிய பைனரி வேல்யூ இதுதான். ஸோ இது பாசிட்டிவ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பிட் 0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே வேல்யூவை நெகட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே தான் வரும். ஃப்ரண்ட் பிட், இந்த ஃபஸ்ட்டு சைன் பிட் மட்டும் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இங்கேயும் நம்ம 0க்கு வேல்யூஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாமே ஜீரோஸாக இருக்கும். ஏன்னா இது மேக்னிடியூட் வேல்யூ, இதுக்குரிய வேல்யூ பார்த்திங்கன்னா 0, ஃபஸ்ட்டு பிட் 0 இருக்கனால +0. இப்போ இதே இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 0 0 0 0 0 0 0 இப்படி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், இதோட வேல்யூ 0, ஃபஸ்ட்டு வேல்யூ 1ன்னு இருக்கனால இது -0. ஸோ இந்த ஒரு லிமிட்டேஷனால் இந்த மெத்தட் ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது.